ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னருக்கு ரொம்ப நாளைக்கு கழித்து வந்துட்டு ரைஸ் சேமியா செய்கிறேங்க. அம்மா செய்கிற ரைஸ் சேமியா வந்துட்டு எப்பயுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியாவை வந்துட்டு லைட்டாக தண்ணியில் போட்டதையுமே அப்படியே நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே. அது வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த சைடில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரைஸ் சேமியா வந்து இந்தளவுக்கு வெந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொழு பொழுன்னு இருக்குங்க. கூடவே கொஞ்சோண்டு வெங்காயம், வரமிளகாய், தேங்காய் கொஞ்சம் சுருகி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 2 பாக்கெட் அளவுக்கு ராகி சேமியா வந்து செஞ்சுருக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான, அதே சமயத்தில் ஒரு பக்கா டேஸ்டான ஒரு ரெசிபி அப்படிங்கிறது இந்த ராகி சேமியா சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சேமியாவை வந்துட்டு உள்ளார சேர்த்துக்கோங்க. பேனுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க. நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டோம்னா உப்பும் கலந்துரும். நம்ம சேர்த்துருக்க தேங்காய், வெங்காயம் இது எல்லாமே வந்துட்டு கலந்து வந்துடுங்க. தண்ணிக்குள்ளே போட்டு நிறைய நேரம் வச்சிட வேண்டாங்க. அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா கொல கொலன்னு போயிடும். சாப்பிடும்போது நல்லா இருக்காது. தண்ணிக்குள்ளே போட்ட உடனேவே வந்துட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இட்லி சட்டியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சேமியா நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூட கலந்து விட்டுக்கலாம். சிலர் வந்து கை வச்சு கூட கலந்து விடுவாங்க. நீங்கள் அதாவது ரொம்ப ஒரு சில இடத்துல கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கை வச்சு கலந்து விட்டீங்க அப்படின்னா பொழு பொழுன்னு வந்துடும். இங்கே வந்து கரண்டியில் கலக்கினாலே நல்லா பொழு பொழுன்னு உடையிற அளவுக்கு தான் சேமியா இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பரான, பர்ஃபெக்டான, ஹெல்தியான ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சதுமே நான் ஒரு குண்டாக்குள்ளே போட்டு இதை ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயும் போலவே இது வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. கூடவே வந்துட்டு இன்னொரு டம்ளர் டீயும் போட்டாச்சு. டீ போட்டு இதை குடிச்சிட்டே வந்து அப்படியே சாப்பிட்றலாம் நம்ம. இந்த சேமியா வந்துட்டு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதை வந்து ஒரு சூப்பரான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு மாவில்லாத சமயத்தில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்து செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.